ஆனா நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். அண்ணா, இந்த கல்யாணத்தை இப்ப நிறுத்தணும்னு எனக்கு தோணல. நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோ. ஆனா அதுக்கு முன்னாடி பெரிய அத்தை கிட்ட போன்ல பேசு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கும். மாமா தான் ஏற்கனவே வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க நடக்கிறது என்னோட கல்யாணம் அண்ணா. இப்போ என்கிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அஹானாவை சந்தேகப்படாம நான் அவளை முழுசா நம்பி கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா இப்போவே இங்க இருந்து நம்ம திரும்பி போகணும். ஆனா நான் அஹானாவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா நான் அவளை எந்த சந்தேகமும் இல்லாம நம்புறேன். அதே மாதிரி இந்த பையனோட விஷயத்துல இவன் எப்போ எப்படி ஜெயிலுக்கு போனான், ஏன் போனான்னு எல்லாத்தையும் நாம கண்டுபிடிக்கலாம். ஆனா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னா, உங்க மனசுல எந்த சந்தேகமும் இருக்காத மாதிரி நானே இதை என்னன்னு விசாரிக்கிறேன். ஆனா இப்போ நான் அஹானாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன்னா அஹானாவுக்கு நடந்த எல்லா அநியாயத்துக்கும் எதிராக அவ குரல் கொடுத்திருக்கா. அதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. அர்ஜுன், நீ எங்க சம்மதம் இல்லாமையே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவியா? ஆமா, நிச்சயமா. சரி, அப்போ இந்த கல்யாணத்துல நாங்க இருக்க மாட்டோம். இந்த கல்யாணத்துல கலந்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க கலந்துக்க தேவையில்லை. ஆனா இந்த கல்யாணம் இன்னைக்கு கண்டிப்பா நடக்கும். ஐயரே, வேண்டியதை செய்ய ஆரம்பிங்க. சரிங்க. அஹானா வாங்க. இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறது தான் உன்னோட ஃபைனல் டிசிஷனா? இந்த மண்டபம் என் கல்யாணத்துக்காக அலங்கரிக்கப்பட்டது. இந்த மண்டபத்துல உட்கார போறதும் நான் தான். உன் காதை திறந்து நல்லா கேடு. இந்த கல்யாணத்தை நீங்க கட்டாயப்படுத்தி நடத்த முயற்சி பண்ணா அது உன் குடும்பத்துல இருக்கிறவங்க யாருக்குமே இது நல்லது இல்லை. உங்க குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனையா முடியும். அர்ஜுன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அர்ஜுன், நான் சொல்றத கேளு. இது நீ இப்போ என்ன பண்ற? தேவையில்லாம ஏதாவது சிக்கல்ல சிக்கிக்க போறியா? நீ தப்பு பண்ற. என் பேச்சு கேளு. உன்னையும் முழு குடும்பத்தையும் இவ்வளவு பெரிய சிக்கல்ல ஏன் தள்ளுற? என் பேச்சு கேளு. இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வேணாம். அட, எத்தனை நாளா அவளை தெரியும் உனக்கு? இவ்வளவு சாதகமா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன். நான் உனக்கு எப்பவும் பயப்பட மாட்டேன். நீ என்ன மிரட்டனா இங்கிருந்து நான் போயிடுவேன்னு நினைச்சு கூட பார்க்காத. அது நடக்கவே நடக்காது. டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு அஹானா யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அது என்ன மட்டும்தான். இன்னொரு விஷயமும் இருக்கு. போல்ட்டு அண்ணா, இந்த விஷயத்தை நீங்களும் கேளுங்க. அஹானாவும் நானும் ரொம்ப நாள் பழகலன்னு எனக்கும் தெரியும். ஆனா அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிவான பிறகு எத்தனை நாள் பழகி இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. முக்கியம் எதுனா அவ கஷ்டமான நேரத்துல அவ கூட நின்று ஆதரவா இருக்கணும். இன்னைக்கு நான் அஹானாவுக்கு துணையா இப்போ நிக்கலன்னா வேற எந்த ஒரு பொண்ணுக்குமே துணையா நிக்கிற தகுதி எனக்கு இருக்காது. இப்போ நீங்க விரும்புனா எங்க கல்யாண விருந்த சாப்பிட்டுட்டு போங்க. அஹானா அர்ஜுன் கல்யாணத்துக்கு நாங்க உங்களை வரவேற்கிறோம். நீ பெரிய தப்பு பண்ற. பசங்களா, பொண்ணை தூக்குங்க. मधुर हलतर
ஜெயில இருந்து வெளியே வந்ததுமே இங்க வந்து ஏதாவது பிரச்சனையை கிளப்புறியா? ஏம்பா இப்போதான் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்க, எதுக்கு இந்த சண்டை சச்சரவுல சிக்கிக்கிற? இது என்னோட காதல் விவகாரம் சார், அதனால நான் சொல்றேன், நீங்க இதுல தலையிடாம இருந்தா நல்லது. பொண்ணோட அண்ணா கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன், இப்போவே இங்கிருந்து கிளம்பு, இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகட்டுமா? நீ என்ன பண்ணணும்னு நல்லா யோசிச்சுக்கோ. ஆஹானா, நான் உன்னை இனிமேல் விட வேண்டும் மட்டும் நீ நினைக்காத. என் மூச்சு இருக்கும் வரைக்கும் இந்த மதுர் ஹல்தார் உன்னை விடவே மாட்டான். வாங்க இப்போ. நாங்க கிளம்புறோம், ஏதாவது பிரச்சனைனா உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. டேக் கேர். தேங்க்யூ சார். ஓகேவா? சரி, அப்போ நான் நம்ம வீட்டுக்கு திரும்ப போறேன். மாமா, நீங்களும் வர்றீங்களா? நானும் வீட்டுக்கு போறேன். முதல்ல அன்னிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். கேளுங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பார்த்துட்டு போங்க. சாரி, ஒரு தப்பு நடந்துருச்சு. நீங்க போங்க, கல்யாணம் முடிஞ்சதும் நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுறேன். வா கொக்கோன். மாமா, நான் இருக்கேன். கல்யாணம் நடத்த வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கணும்ல. நானும் இருக்கேன் அண்ணா. ஆமாம்டா, நீ இருப்ப, நீ பெரிய புரட்சிக்காரனாச்சே. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வர்றீங்களா இல்ல நீங்களும்? இல்ல வா. போல்ட்டு அண்ணா. அப்பா, யாருக்கு இருக்கணுமோ இருங்க, யாருக்கு போகணுமோ போங்க. ஆனா அர்ஜுனோட கல்யாணத்துக்கு யாராவது ஒருத்தர் இங்க இருக்கணும். நான் உங்க முன்னாடி கை கூப்புறேன். மாமா, அண்ணா, ப்ளீஸ் போகாதீங்க. உங்க ஆசீர்வாதம் இல்லாம இந்த கல்யாணம் பூர்த்தி ஆகாது. ஐயோ, உங்க நாடகத்தை எல்லாம் நிறுத்துங்க, போதும். இவ்வளவு நடந்த பிறகும் இவ்வளவு தைரியமா எங்களை இங்கே தங்க சொல்றீங்களா? பொல்ட்டு அண்ணா, ஆனா உங்ககிட்ட உங்க ஆசீர்வாதம் மட்டும்தான் கேட்குறா. அதை நீங்க கொடுக்கலாமே. இந்த கல்யாணத்துக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க இருக்க வேண்டாம். ஆனா அஹானா கல்யாணத்துக்கு உங்களை இருக்க சொல்லி கேட்கலாம்ல. அர்ஜுன், இப்போ இன்னும் உன் கல்யாணம் நடந்து முடியல, அதுக்குள்ளேயே அவளுக்காக பறிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்ட. வாங்க மாமா. அண்ணா கேளுங்க அண்ணா. தம்பி, நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இப்படி கல்யாணத்தை நிறுத்திட்டு போகாதீங்க. பாருங்க, சரி எங்களை இதுக்கு மேல தொல்லை பண்ணாதீங்க, போக விடுங்க. பாப்பா, அத்தா, வாங்க. ஆஹானா, கல்யாண முகூர்த்தம் போய்கிட்டு இருக்கு, வாங்க. ஐயரே, எல்லாம் தயாரா இருக்கா? ஆமா, எல்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு. எல்லா சாமானும் வந்துருச்சு. இப்போ உங்க 2 பேருக்கும் தான் வெயிட் பண்றோம். என்னன்னா தம்பி, நம்ம நாட்டு பொண்ணுங்களோட நிலைமை சீதா தேவியை போல் ஆகிடுச்சே. சின்ன விஷயத்துக்கு கூட அக்னி பரீட்சை கடக்க வேண்டியதா இருக்கு. உன்னை போல வாழ்க்கை துணை கிடைச்சா சீதா தேவி எப்பவும் ஜெயிப்பாங்க, தலை நிமிர்ந்து வாழ்வாங்க. எப்பவும் சந்தோஷமா இருங்க.